ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்குமான கிளியர் சொல்யூஷன் வீடியோ தான் இது. ஒருத்தருக்காகவும் தனியாக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போட முடியல. அதில் வந்து சம் மெசேஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான கிளியர் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, MCA வந்து A26 பேட்ச்க்கான அப்டேட் சொல்லுங்கள், இல்லைனா வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான சிலபஸ் வந்து சேம் சிலபஸ் தானா, இல்லை சிலபஸ் மாறுமா, படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக்ஸ் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ தான் புக்ஸ் வரும். இல்லைனா ரெகுலராக எப்பயுமே வந்து ஒரே மாதிரி புக்ஸ் தான் இருக்கும். அதனால் A26 பேட்சஸ்க்கும் ரெகுலராக என்ன புக்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்களோ அதே புக்ஸ் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். A26 பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராக்டிக்கலும் நடக்குது அண்ட் தியரியும் நடக்குது. ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட இன்டர்னலாக எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 6 மந்த் இருக்குது டியூரேஷன். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். புக்ஸ் இருக்கவங்க ஓகே, புக்ஸ் இல்லாதவங்க ஆன்லைனில் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி A26 பேட்ச்க்கே இனிமேல் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் சேமாக தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், சேம் தான் அதான் வரும். நீங்கள் வந்து எப்பயுமே அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே உங்களுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ரிப்பீட்டட் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் படிச்சுட்டு போனாலுமே உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக எந்த சப்ஜெக்ட் ஆர் எந்த கோர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்களோ அந்த கோர்ஸ்க்கான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸோடையும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து சில சப்ஜெக்டுக்கான ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 இயரில் 2 செமஸ்டரும் ஒரே டைமில் எழுதுகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 1 இயரில் 2 செமஸ்டர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு காலேஜ் சைட்லேருந்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போது A26 பேட்ச் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கான ஸ்கெட்யூல் என்ன அப்படிங்கிறத இன்னும் வரைக்கும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னும் 6 மந்த்க்கு அப்புறமா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம். இல்லைனா சம் ரீசன்ஸால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வைக்காமல் செகண்ட் செமஸ்டரோட கம்பைன் பண்ணியும் வைக்கலாம். இப்போது உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்களோ அதே மாதிரி தான் ஒரு காலேஜ் சென்டர் போடுவாங்க. அந்த சென்டரில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு செமஸ்டர் வைக்கிறதாக இருந்தால் சாட்டர்டே சண்டே, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே, அடுத்து நெக்ஸ்ட் சாட்டர்டே அந்த மாதிரி வைப்பாங்க. உங்களுடைய டேட்ஸ் வந்து பார்த்து செக் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வீக் டேஸில் எக்ஸாம்ஸ் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு பிரித்து வைப்பாங்களா இல்லை கம்பைன் பண்ணி வைப்பாங்களான்னு இனிமேல் நமக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். A26 பேட்ச்க்கு நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளே டைம் டேபிள் வந்து எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் நவம்பர் அண்ட் டிசம்பரில் உங்களுக்கான ஸ்கெட்யூல் வந்து டைம் டேபிள் வந்து ரிலீஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் கம்பைன் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் படிச்சுட்டே இருக்காமல் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் செமஸ்டருக்கான படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர் தாண்டிட்டாலுமே உங்களுக்கு வந்து 2 செமஸ்டர் வந்து கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு 95% சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு செமஸ்டருக்கு மட்டும் படிக்காதீங்க. உங்களுக்கு டைம் டேபிள் வரணும்னா 2 செமஸ்டருக்கான ஸ்டடியும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, நான் வந்து அட்மிஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். உங்களுக்கான டேட்ஸ் வந்து இந்த மந்த் எண்ட் 31st வரையும் தான் அட்மிஷன் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டிசி இல்லை, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் தள்ளி போட வேண்டாம். ஏன்னா டேட் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இந்த 1 வீக் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து டிரெக்டாக காலேஜில் போய்ட்டு நீங்கள் இந்த விஷயத்த சொல்லலாம். காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கான டைம்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே உங்கள்கிட்ட இல்லாத மார்க் ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா வந்து அட்மிஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய மார்க் லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து எது இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதுக்கான டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து காலேஜில் அட்மிஷன் பண்ணிவிடுவாங்க உங்களை. நீங்கள் அவங்க கொடுத்த டேட்டில் நீங்கள் அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் ஆதார் கார்டு ஐடி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு ஃபோட்டோஸ் ஆர் காப்பி ஜெராக்ஸ் எது இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ப்ரூஃபாக அங்கே சப்மிட் பண்ணலாம். இல்லைனா வந்து காலேஜ் சைட்லேயுமே கேட்கலாம், இந்த ஐடி கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதி தரலாமா, இல்லை வந்து என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிறது லெட்டர் எழுதி தரலாமா, என்னுடைய அட்மிஷன் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் காலேஜ் சைட்லேருந்து கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட் கேட்குறீங்க. உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியுன்ற வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்போ உடனே வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்காக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் வந்து இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஸ்டின் கேட்ட எல்லோரும் வந்து உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டட் வந்து கிளியராக வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளியர் சொல்யூஷன் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.